பிரைஸ் த லார்ட். நம்மளோட கஷ்டமான சூழ்நிலையில் நாங்கள் எவ்வளோ ப்ரேயர் பண்ணிட்டோம், ஆனாலும் ஆண்டவர் எங்களுக்கு ஒரு பதில் தரவே இல்லை அப்படின்னு சொல்கிறோம். இன்னும் சில நேரங்களில் ஏன் ஆண்டவர் இப்படி சோதிக்கிறாருன்னே தெரியலை அப்படின்னு சொல்கிறோம். இல்லைன்னு சொல்ல முடியுமா? அதற்கு என்ன காரணம்னு யோசிச்சிங்களா? ஆண்டவர் எல்லாருக்கும் தேவன். அவர் எல்லாருக்கும் பதில் கொடுக்கிறவர். தம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அவர் பதில் கொடுப்பார். அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு ஏன் பதில் தெரில? விதை விதைத்தவன் அறுவடை செய்து தான் ஆகணும். அது மாதிரி தான் இன்று உங்கள் வாழ்க்கையிலையும். புரியலையா? நீங்கள் எதை விதைத்தீர்களோ அதை தான் அறுவடை பண்ணி கொண்டிருக்கிறீங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கிட்ட உங்களுக்கு ஒரு அற்புதம் அதிசயம் நடைபெறும் வரைக்கும், ஆண்டவரே நீங்கள் எனக்கு ஒரு அற்புதத்தை செய்கிறீங்கன்னா நான் அதை பண்ணுவேன், இதை பண்ணுவேன், அப்படி இப்படி பொருத்தனைகளை பண்ணி வைக்கிறது ஒரு சுகத்தை விடுதலை பெற்றுக்கொண்ட பிறகு அதை மறந்துடுறது, இல்லைன்னா அறக்குறையாக செய்கிறது. இப்படி நீங்கள் செய்யும் பொழுது ஆண்டவரோடு நீங்கள் செய்த உடன்படிக்கையை மீறிட்டீங்க தானே. ஆண்டவர் உங்களோடு உடன்படிக்கை பண்ணினால் நிறைவேற்றாமல் இருப்பாரா? கொஞ்ச கால தாமதம் ஆனாலும் ஆண்டவர் சொன்ன வாக்கை காப்பாற்றுகிற தேவன். நீங்கள் செய்த தவிர உங்களுக்கு ஆண்டவர் எப்படி உணர்வடைய வைப்பார்? உங்ககிட்ட இருந்து ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி தானே. அதனால தானே இப்போ ஆண்டவரை தேடி திரும்பவும் வந்திருக்கீங்க. கர்த்தர் சொல்கிறார், யோபு 22:27, நீர் அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ண அவர் உமக்கு செவி கொடுப்பார், அப்பொழுது நீர் உம்முடைய பொருத்தனைகளை செலுத்துவீர். கேட்டிங்களா ஆண்டவர் உங்கள் கூட என்ன சொன்னாருன்னு? இன்றைக்கு மனம் திரும்பி உங்கள் தவறுகளை உணர்வடைந்து ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்க. ஆண்டவர் கண்டிப்பாக உங்களுக்கு செவி கொடுப்பார். அதற்கு பிறகு உங்களுடைய பொருத்தனைகளை கரெக்டாக குறைவுகள் இல்லாதவாறு சரிவர செய்யுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Have a blessed day. Jesus bless you.